டபுள் டிமாண்டுக்கு டபுள் ஆயில் கொடுக்கணும். இரட்டை ஆயில் தன்மை எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே. ஆனா ரோலுக்கு எவ்வளவு கம்மி ஆகுதோ அவ்வளவு கம்மியாக சான்சஸ் உண்டு. இன்னைக்கு அத்தனை பேர் குற்றவாளிகள் தான். குற்றவாளிகள் அவன் 1 வருஷத்துக்கு குற்றவாளியா, 5 வருஷத்துக்கு குற்றவாளியா, லைஃப் குற்றவாளியா, தூக்கு தண்டனை குற்றவாளியா, அதை பத்தி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் இந்த 9 பேர் இன்று ஜெயில் குற்றவாளி தான். போலீஸ்காரங்களாம் என்ன சொல்றாங்களா, பாவம் பையன் 2 பேரும் கிடைச்சிருக்காங்க நம்ம அடிச்சு கத்துக்கிறதுக்கு அப்படின்லாம் பேசிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க என்ன மனநிலை சார்? அப்பதான் முட்டாள் விரலத்துக்கு போயிச்சு இங்க வச்சு ஓட்டு போடுவாங்க. நம்ம தான் கோமாளி. இந்த சாத்தாங்குளத்தில் இத்தனை பேர் கொண்டானோல என்கவுண்டர் பண்ணுங்கன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அஜித்குமார் கொள்ளையில என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டீங்க? பயம். இந்த ஆட்சியை உதாகடியாக்குனதே போலீஸ் தான். ஏடிஎம்கே பேர்லேயும் போலீஸ்னால தான் பிரச்சனை, டிஎம்கே பேர்லேயும் போலீஸ் தான் பிரச்சனை. தமிழகத்தையே உலுக்கிய வழக்கு சாத்தான்குளம் தந்தை மகன் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு இன்னைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்குது. என்ன விவரம் சார்? முழுமையானதை சொல்லுங்க சார். ஆக்சுவலாக 2020 ஜூன் 19 ஆஃபன்ஸ் நடந்தது. ஜெயராஜ் தான் அப்போ பெனிக்ஸ் பிள்ளை. முதல்ல இவங்க ஒரு செல்ஃபோன் கடை வச்சு ரன் பண்ணுற ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், அவ்வளோதான். இவங்களை செல்ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இவங்களை கடலில் போய் மங்களம் மரத்து நிற்கிறது போலீஸ்காரனுங்க. ஓகே. அவங்க அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல போல இருக்கு. அப்போ தெருவில் என்ன பேசிகிட்டு இருந்தவங்களோட போலீஸ்காரங்க வீட்டுக்கு போங்கடா. அப்போ லாக்டவுன் உச்சமாக இருந்த நேரம். ஆமாம். என்னடா வீட்டுக்கு போகலான்னா இவங்க பைக் கடை சாதிட்டு போகல. என்ன கேட்டாங்க போலீஸ்னோன்னா இவங்க கொஞ்சம் அந்த வர்த்தக சங்கத்தில் கொஞ்சம் மாசா உள்ளவங்க. ஓகே. ஆனஸ்டாக இருந்திருக்காங்க. பெரிய வீட்டுக்கு போகடாங்க. ஏன் என்ன வீட்டுக்கு தானே வீட்டு வாசல்னு பேசிட்டு இருக்கீங்க, இது என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு போயிருக்காங்க. போலீஸ் பார்த்துட்டு என்னடா கேட்டாங்கட்டானோன்னா இவங்க வீட்டுக்கு போகலாம் கேட்டால் வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னா அப்படின்னு. இது நரன்னு ரோல் ஆகிட்டே இருந்தது மேட்ரு. இவர் ஒன் டே கடை சாத்த கொஞ்சம் 5 நிமிஷம் டிலே ஆகிருந்திருக்கா. பயங்கரமாக அப்படியே இன்னும் நாசாவுக்கு ராக்கெட் விடுற மாதிரிலாம் நான் நிலை கொண்டு அவன் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்திருப்பான். எப்படி மூலம் வச்சுக்கிட்டு இவனை 5 மணி சாத்தன அட்டி எவ்வளோ அட்டி நமக்குலாம். ஓகே. அப்புறம் ஜெயராஜை கொண்டு வச்சு அடியை விசாரிக்க அடிச்சு போகிறான். பெனிக்ஸ் பேருக்கு போகிறாங்க. ஒரு பைக்கில் போய் இறங்குறாரு. அதெல்லாம் வீடியோ விஷுவல் ஷாட் இருக்கு. ஜெயராஜ் அடித்த அடியில் பெனிக்ஸு மாற்றி 2 பேரும் போட்டு நவுத்திருக்காங்க. அது என்னன்னா நவுத்துனது மட்டும் இல்லை, தலைங்கெல்லாம் கட்டி லட்டி எடுத்து வாசனை உள்ள விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அவங்க. அப்பா அப்படி பிள்ளை அடிச்சு இயலாமை, கையேறு நிலையில் பிள்ளை கூட அப்பா அடிக்கிறது இயலாமை, கையேறு நிலை. யாரை கேட்குறது? அந்த மாதிரியெல்லாம் அவங்க குடும்பம் பண்ணியிருக்காங்க. அந்த ரேவதி போலீஸ் மேடம் அவங்க நன்றி சொல்லணும். 48 சாட்சிகள். அவங்க எந்த சாட்சியுமே பிரைவேட் சாட்சி இல்லாத ஒரு வழக்கு தான். ஓகே. எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு சாட்சி 2 சாட்சி சொதப்போம். இதில் பிரைவேட் சாட்சியே கிடையாது. அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த போலீஸ்காரன் யார் இப்படி பிடிச்சி வச்சு அடிச்சானு. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். முதல்ல சிபிஐ எடப்பாடி பழனிசாமியோட தோல்விக்கு இது மிக முக்கியமான காரணம். ஓகே. அவங்க ஆட்சியில் இதுவும் ஸ்டெர்லைட்டு தான் அவரோட பேக்கு. கொடநாடு எஸ்டேட்டு போல இதெல்லாம் பின்னடைவாச்சு. ஓகே. சிபிஐ தான் சார் 2474 பக்கங்கள் சார்ஜ் ஷீட் சிபிஐ போட்டது. இன்னைக்கு கோர்ட்டுக்கு குடும்பத்தார் வந்திருந்தாங்க. யார்? பெனிக்ஸ் ஜெயராஜ் குடும்பத்தார் இன்னைக்கு வந்திருந்தாங்க. என்னதான் நடக்குது பார்த்துடலான்னு. கூடுதல் அமர்வு நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் முத்துக்குமரன் அவர் தான் நீதிபதி இந்த வழக்கில். குமரன் என்றாலே முருகன் என்ற பொருள் தானே. ஓகே. ஆமாம், வளைக்கிற வேண்டியது அள்ளி தீர்ப்புன்னு. மொத்தம் 10 அக்யூஸ்டில் பால்துறை இறந்துடுறாரு. ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்ட், கோபாலகிருஷ்ணன் அக்யூஸ்ட், ரகு கணேஷ் எஸ்ஐ அக்யூஸ்ட், முத்துராஜ் அக்யூஸ்ட், முருகன் அக்யூஸ்ட், செல்லத்துறை அக்யூஸ்ட், சாமத்துறை அக்யூஸ்ட், தாமஸ் பிரின்ஸ் அவங்க அக்யூஸ்ட், வெயில்முத்து அக்யூஸ்ட். இவங்க அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் கொலை குற்றவாளி சந்தேகத்திடமின்றி இந்த லாக்அப் பணங்களை செய்தவர் இவர்கள் தான். ஓகே. அப்படின்னா தீர்ப்புடைய விவரம் மார்ச் 30 இந்த மாதம் 30 தான் திங்கக்கிழமை என்னன்றது தெரிய வரும். ஆமாம், திங்கக்கிழமை வர்ற இந்த என்ன கிழமை இன்னைக்கு தான் ஆல்மோஸ்ட் செவ்வாய்க்கிழமை. 8 நாள் விடிஞ்சா திங்கக்கிழமை. சரி அன்னைக்கு 23 திங்கக்கிழமை. இதுலேருந்து விடிஞ்சா 8 நாள் பொங்கல் வச்சுவிட வேண்டியதுதான். ஓகே. மகாவீர ஜெயந்திக்கெல்லாம் உள்ளதா இருக்கணும் தலைவங்க. இல்ல சார், என்ன மாதிரி தீர்ப்பு சார் வழங்கப்படலாம்? ஏன்னா 2 கொலை டபுள் டிமாண்டுக்கு டபுள் ஆயில் கொடுக்கணும். ஓ, இரட்டை ஆயில் தன்மை எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே. ஆனா ரோலுக்கு எவ்வளவு கம்மி ஆகுதோ அவ்வளவு கம்மியாக சான்சஸ் உண்டு. ஓகே. சில பேருக்கு ரோலே இருந்திருக்காது, அன்னைக்கு ஸ்டேஷன்ல பிரசன்ஸ்ல இருந்திருப்பாங்க, அடிச்சு கூட இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வழக்கு சிபிஐயோட சார்ஜ் ஷீட்டை பொறுத்து தான் இதெல்லாம். ஓகே. வழக்கு விசாரணை சொன்ன சாட்சியங்கள் சார்ஜ் ஷீட்டு இதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். எல்லாருக்கும் டாயில் கொடுத்துருவாங்கன்னு எனக்கு அவ்வளோ கன்ஃபர்மேஷன் சொல்ல தெரியல. ஓகே. பட் ஆனால் லைஃபுக்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வேலை இருக்கு. ஓகே. ஒரு கொலை இல்லாமல் 2 கொலை நடந்திருக்கும் போது ஆயுள் தண்டனை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே. 10 பேர் 10, 8 இப்படி கூட சில பேருக்கு இருக்கும். இதை இவங்க மேல்முறையீடு போறதுக்கான அவகாசம் ஹைகோர்ட்டு தாராளமாக ஹைகோர்ட்டு போகலாம். ஓகே. தாராளமாக ஹைகோர்ட்டு போகலாம். ஹைகோர்ட்டில் போய் பெயில் கேட்கலாம். பெயில் மேக்ஸிமம் வழங்க மாட்டாங்க. இவங்க 2020 உள்ளதாக இருக்காங்க, பெயில் கொடுக்கல யாருக்குமே. ஓகே. அது காரணமே இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் தான். கோர்ட்டில் எல்லா போலீஸ் ஹெல்ட் அடிக்கிறது கேட்டா அது ஜட்ஜி குத்துக்கோரம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு.
கோர்ட்டுக்குள்ள சல்ட் அடிக்கிறாங்க என்ன கதை, நீ அக்யூஸ் ஆச்சே, ஓகே எனக்கு யூனிஃபார்ம் போட்டிருக்கியா இன்ஸ்பெக்டரா, நான் வெளில போய் சாட்சியை கலைக்க மாட்டேன் பேர் கொடுக்கணும், நீ வரக்குள்ளே சல்ட் அடிக்கிறாங்க, நீ சாட்சியை கலைக்க மாட்டேன் என்ன அர்த்தம்? ஓகே நீ இரு கேஸை முடிச்ச மொத்தம் 48 சாட்சி. இந்த ஸ்ரீதர்லாம் தானே வக்கீல் வைக்காம தானே ஆர்கியூ பண்ணி கோர்ட்டை இழுக்கிறது ஜம்மு மாதிரி. முத்துக்குமரன் என்ன சொல்லிட்டாரு, நீ அவசரப்பட வேண்டாம் ராஜா, நான் கேஸே முடிச்சு விட்றேன், வெயிட் பண்ணு, இது வரைக்கும் 6 ஜட்ஜி மாதிரி இருக்காங்க, நான் கேஸே முடிச்சு விட்றேன், நீ அவசரப்படுற. ஓகே அப்படிதான் விறுவிறுன்னு அவர் தான் முடிச்சது. இப்போ 30 ஜட்ஜ்மெண்ட் இந்த லேட்டரெல்லாம் அடிச்சிருவாங்க, யார் யாருக்கு என்னென்ன ரோல் பிரித்து அடித்து கரெக்டாக கையில் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த இன்னைக்கு அத்தனை பேர் குற்றவாளிகள் தான். குற்றவாளிகள் அவன் 1 வருஷத்துக்கு குற்றவாளியா, 5 வருஷத்துக்கு குற்றவாளியா, லைஃப் குற்றவாளியா, தூக்கு தண்டனை குற்றவாளியா, அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் இந்த 9 பேர் இன்று ஜெயில் குற்றவாளி தான். இந்த குற்றவாளியின் தீர்ப்பு வந்ததை பார்த்து அவங்களுடைய ஃபேமிலி ஆட்கள்லாம் என்ன மாதிரி சார் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க சொல்ல வேண்டியா, எங்க புருஷன் ஒண்ணுமே பண்ணல, அதிகாரி சொன்னாங்க அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்லி அஜித்குமார் கொலையில அந்த மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. பட் பெனிக் ஜெயராஜ் குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஆறுதல். ஏன்னா பெனிஸுக்கு வந்து சம்மதம் நிச்சயம் இருந்திருக்கு. வாழ வேண்டிய பிள்ளைய கொண்டுட்டீங்களடா படுபாவிகளா, திருந்துவீங்களா, அவங்களெல்லாம் எந்த பாவம் அல்ல கொள்ளுகாலி கொண்டு போவங்களெல்லாம் எப்படி மனசு என்ன போலீஸா நீ, இன்னைக்கு உனக்கு எவன் நான் கூட யாரும் கிடையாது, யாரும் நிற்க மாட்டாங்க. அஜித்குமார் கொலை யாரும் நிற்க மாட்டாங்க. செய்தது மகா அட்டூழியம். லாக்அப் டெத்னா என்னங்க அடிச்சே கொள்றது எப்படிங்க? இல்லை சார், அந்த தீர்ப்பு அவங்க வாசிச்சிருக்கும் போதே ஒன்று சிலதெல்லாம் சொல்கிறாங்களாம். அங்கே விசாரணை நடத்தும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ மற்ற போலீஸ்காரங்களாம் என்ன சொல்கிறாங்களாம், பாவம் பையன் 2 பேரும் கிடச்சிருக்காங்க நம்ம அடித்து நம்ம கற்றுக்கிறதுக்கு அப்படின்லாம் பேசிக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க என்ன மனநிலை சார் இருப்பாங்க? பைத்தியம் உளவியல் பிரச்சனை. ஓகே, எல்லா போலீஸ்காரும் நல்லவனும் இல்லை, எல்லா போலீஸ்காரும் கெட்டவனும் இல்லை. ஓகே, எல்லா துறையிலும் இப்படி. ஆனா இவங்க மட்டும் கம்பு எடுத்துட்டு விளையாடுறாங்க. கம்பி வச்சியும் அடிச்சிருக்காங்க. லாக்டவுன் அப்ப இவங்க பண்ண அட்டூழியம் கொஞ்சமா நெஞ்சமா காவல்துறையோட நீங்க மறந்துருக்கலாம், நாங்க மறக்க மாட்டோங்கிற மாதிரி அந்த அளவு அக்கிரமம் அடிச்சிங்க. ஒரு பக்கம் நோய்க்கு பயந்தோம், ஒரு பக்கம் நீங்களோ பண்ண அட்ராசிட்டி. நம்மளாம் வழக்கறிஞராக இருந்ததுல அன்னைக்கு ஒரு ப்ளஸ் இருந்து நம்மள தான் சுற்றி வந்தோம். மற்றபடிலாம் ரொம்ப சாமானிய மக்கள் ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க. எந்த சேத்துல போனாலும் விரட்டுறது, கேரம் போர்டு விரட்டாலும் விரட்டுறது, கட்டுக்குள்ளே கிடச்சா கோயம்பேடு கீரை கட்டுக்குள்ளே இருந்தது கொரோனா. கட்டுக்குள்ளா இருந்துச்சு. ஓகே, அதுக்கு சொன்ன அம்மாவும் செத்து போச்சு. பீலா வெங்கடேசன் டுடே டேஸ்ட் 50 நோ டெத். சாயந்தரம் சந்திப்பு கொடுப்போம். யாரும் அவங்க புடவே தான் பார்த்தாங்க, கண்ணு வச்சே அவங்க அந்த அம்மா கேட்டு தெரியல, செத்து போச்சு. டாக்டரு ஐஏஎஸ் ராஜேஷ், பீலா ராஜேஷ், அவர் பழையில மாற்ற டைவர்ஸ் பண்ணி வீரா வெங்கடேசனா மாதிரி செத்து போயிட்டாங்க. கொடூர மரணமாக இருந்து போயிட்டாங்க அந்த அம்மா கேன்சரில். ஸோ அதாங்க நான் அதுதான் இன்னைக்கு சொல்கிறேங்க, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கு போகும், தர்மம் மறுபடியும் வெல்லும். ஓகே, ஜெயிச்சே ஆகும். இந்த உலகத்தில் கெட்டவங்களாம் சேர்ந்து நல்லவங்களை அழிச்சிருந்தா யாருமே இருக்க மாட்டோம், நல்லவங்க ஜெயிப்பாங்க. கொஞ்சம் லேட் ஆகும் சார். ஜெயராஜ் பென்னிக்ஸ் இந்த காவல் மரணம் தாண்டி தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்ததுன்னு எவ்வளோ மரணங்கள் நடந்திருக்கு சார். இன்னைக்கு தீர்ப்பு நீங்களே குறிப்பிடுறீங்க, இந்த அளவுக்கு டபுள் குடும் தரலாம், டபுள் லைஃப் குடும் தரலான்ட்டு. இதெல்லாம் பார்த்து காவல்துறைக்கு ஒரு அச்சம் வராதா சார்? இப்போ நம்மளும் இந்த மாதிரி மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது, நம்ம மக்கள் பணி செய்யணுன்ற ஒரு எண்ணம் ஏன் இன்னும் வரமாட்டேங்குது? அது வந்து தான் அஜித்குமார் அடிச்சு கொண்டு இருக்க மாட்டேன். அஜித்குமார் லாக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. அந்த கதையை அவன் தம்பி சொல்கிறான், பயத்தை பற்றி தெரியுது. மரத்தில் இப்படி தொங்க வச்சுட்டு கீழே கால் வச்சா தம்பிக்காரன் அடி பண்ணிருக்காங்க. ஓகே, கூட இருந்தவன அதனால கீழே கால் வைக்காம குடும்படாடே கடைசியா நகையை காணா போலன்ட்டு அவன் போற முடிச்சு சிபிஐ சொல்றான், நீங்க முடிச்சு வைக்கிறா ஏன்டா கூட்டு கலவையில இருக்கலடா, நம்ம தான் முட்டாள். அப்புறம் என்ன, நம்ம தான் முட்டாள். எல்லாம் விரல திப்பி வச்சு இங்க வச்சு ஓட்டு போடுவாங்க. நம்ம தான் முட்டாள், நம்ம ஆடியன்ஸுங்க. நம்ம ஆடியன்ஸ் திரைப்படத்துல வில்லன் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறான், வில்லனை கொண்டுடுறான். கடைசியா ஹீரோ பார்த்தா திரைப்பட விழாவில் விருது வாங்குறது வில்லனும் வர்றான், ஹீரோ வர்றான். அதான் படத்திலே கொண்டுட்டானேன்னு என்னைக்காவது கேள்வி கேட்டீங்களா? காரணம் கேட்க மாட்டீங்க, நம்ம தான் கோமாளி. ஓகே, கேட்கணும்ல சார், நீங்கள் தான் படத்தில் செத்துட்டீங்களா, அப்புறம் எங்கள் உயிரோட இருக்கீங்க, விருது வாங்க வந்திருக்கீங்களா? நம்ம சாமானிய மனிதர்கள் ஐயா, நமக்கெல்லாம் இங்கே எந்த அதிகாரமும் இங்கே இல்லை. நம்மளாம் ரொம்ப எளிமையான மனிதர்கள், அதான் உண்மை. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அஜித்தோட இதெல்லாம் கேட்கும்பொழுது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிளகாப்பொடி எடுத்து மூக்கில் ஏற்றிருக்காங்க. ஜெய்பீம் படம் பார்த்து திருந்துங்கடா, மிளகாப்பொடி ஸ்டஃப் மாதிரி ஏற்றி விட்டுருக்கான். அதை கரைச்சி குடிக்க வைக்கிறது மனிதனாகலாம்.
சார் இப்ப இந்த வழக்கு வந்து ரொம்ப நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க ஆரம்பத்திலே, அதிமுக ஆட்சிக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி விட்டு ஆட்சி மாற்றத்துக்கே இந்த எல்லாம் முக்கியமானதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இந்த கேஸ் வந்து சிபிஐ வந்து தாமதமாக தான் இருந்ததுன்ற குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அவங்களுடைய தங்கை எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்திருக்குன்னா, அப்ப இதுல ஏதோ ஒரு ஆதாயம் அடைகிற மாதிரி ஏதாவது இருக்கு? யார் ஆதாயம் அடைகிறது? திமுக அடையிறதுல என்ன இருக்கு? இது வந்து சிபிஐ. அப்ப அவங்க இந்த மாதிரி நாங்க தான் கேஸ சிபிஐக்கு மாத்தி நாங்க சீக்கிரம் இது பண்ணுன்ற மாதிரிலாம் பேசுவாங்களா, கிளைம் பண்ணுவாங்க? ஏடிஎம்கே நாங்க சிபிஐக்கு நான் தான் கொடுத்தோம்பாங்க. ஓகே. இவங்க நாங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம்பாங்க. உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா வழக்கு நடந்தது ஏடிஎம்கே பீரியட்ல. அதே உயர்நீதிமன்றத்தில் நிரூபிக்க தவறு, மதுரை சிறப்பு ஒரு நிரூபிக்க தவறுனாங்க. கீழமை நீதிமன்றம் அதில் தூக்கு தண்டனை கொடுத்துச்சு. இங்கே வந்து நிரூபிக்க தவறுனாங்க. கோர்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் அரசியல்லாம் பண்ண முடியும். ஒரு ஓட்டு கேட்க முடியாது கோர்ட்டை பயன்படுத்தி. கண்டெம்ட் டைப் எடுத்துருக்கீங்க. கோர்ட்டு பேரெல்லாம் எடுத்து நீங்கள் ஓட்டு கேட்டீங்கன்னா யாரும் எடுத்தாலும் சரி அது நீதிமன்றம் அவமதிப்பாயிடும். குற்றச்சாட்டை வேணா சொல்லலாம், அடிச்சு கொடுத்தாங்களேங்கிறதோட நிறுத்திக்கணும். தண்டனை வாங்கி கொடுத்த நாங்கள் தான் நீங்கள் இதெல்லாம் பேசணும். கோர்ட் ஒன்று அரசாங்கம் ஒன்றும் தண்டனை வாங்கி கொடுக்கல. தண்டனை கொடுக்குறது கோர்ட். ப்ராசிக்யூஷன் வந்து போலீஸு விட்னஸ் சேர்த்துறது தான் அரசாங்கத்தோட வேலை, அரசு வழக்கறிஞரோட வேலை. மற்றபடி தண்டனையே ஆளுங்கட்சி வாங்கி கொடுத்தலாம் எந்த இடத்துலையும் கிளைம் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தா ஸ்டெர்லைட்டுக்கு என்ன ஆகிப்போச்சு? ஸ்டெர்லைட் வந்து நம்ம இன்னும் குற்றமாக தான் பேசுகிறோம். ஓகே. அதுக்கு ஒன்றும் தண்டனையெல்லாம் ஒன்று வாங்கி கொடுக்கல இந்த ஆட்சியில். ஜென்ரலாக பேசுங்க. ஓகே. தண்டனை ஒன்று வாங்கி கொடுத்துல்லையே. ஒரு சின்ன சந்தேகம், அது தண்டனைலாம் ஒன்று வாங்கி கொடுத்துல்லையே. பல்லு போடணும் பல்லுவீர் சிங் எங்கே? அவர் உயர் பதவி தான் கிடைச்சிருக்கு. அவர் டேரக்டா இந்தியன் சர்வீஸ் கமிஷன்ல வந்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றாங்கல்ல, அவங்கள போய் நம்ம என்னத்த பண்றது? எதுவும் பண்ண முடியாது. அப்பாவி பல்லுகளை பிடிங்கிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. நான் 2 பல்லு பிடுங்க அவன்கிட்ட போனா பிடிக்கிட்டு விட்டுருப்பாங்க. இல்லை சார், என்னன்னா திரும்ப திரும்ப இந்த கேள்வி, அவங்க வந்து அவங்களோட குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், எல்லாரும் கிட்டையும் பழகுறாங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டேஷனுக்குன்னு வந்தபோது கொலைகாரனா மாறுறது எப்படி? அப்புறம் கொலைகாரனா இருந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க குழந்தைய மட்டும் அன்பா பாக்குறது எப்படின்ற கேள்வி திரும்ப திரும்ப எழும்புது சார். எல்லா துறையும் அப்படிதான். ஒரு டாக்டர் மார்ச்சேரியில பணத்தா இருக்கிறாரு, உயிரோட இருக்கணும் அறுத்த முடியுமா? அந்த மாதிரி முடியாது. இங்க உயிரோட இருக்கணும் காப்பாற்றணும். 2 ஒரே டாக்டர் தான். இதுக்கு வேற டாக்டர், இதுக்கு வேற டாக்டரா என்ன? ஆனா அதே மாதிரி இங்க இது அப்ளை ஆகாதுல்ல சார். ஒரு நமக்கு பிரச்சனைக்கு துணை நிக்கிறவங்களே நம்ம உயிரை எடுக்கிறாங்களே. எதுல? காவல்துறை நமக்கு துணையா நிற்கணும் சார். நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நமக்கு துணையா நிக்கிறவங்க. காவல்துறையா தான் பிரச்சனை. இந்த ஆட்சியை வந்து உதாகடி ஆக்குனதே போலீஸ் தான். ஓகே. கெட்ட பேர் ஆக்குனது. ஆமா, அழகா நடத்திருந்திருக்கலாம். போட்டு பின்னி 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 நெத்தம் பிரச்சனை. பப்ளிக் அடிச்சது, பப்ளிக் எல்லார்ட்டையும் கேமரா செல் இருக்கு. இந்த மாதிரி கேமரா தூக்க செல்லே போதுமானது. எல்லாம் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க, எல்லார்டையும் செல்லு இருக்கு. அதனால ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை. ஏடிஎம்கே பேர்லேயும் போலீஸ்னால தான் பிரச்சனை, டிஎம்கே பேர்லேயும் போலீஸ் தான் பிரச்சனை. அவங்களுக்கு இன்னும் நிறைய லீவ் கொடுக்கணும், நிறைய சம்பள உயர்வு கொடுக்கணும், ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால இப்படி பண்ணிடலாமா சார்? மன அமைதி இல்லாத சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு எப்பயும் மந்திரி வர்றது வெயிலே நிற்கிறாங்க, போக்குன்னு எவ்வளோ நேரம் நிற்கிறது? டிப்ரெஷன் ஆயிடுறது. அதை சரி செய்யணும். நம்ம பிரச்சனைகளை டிபார்ட்மெண்ட்டை சரி செய்யணும். நிறைய அதை மாறுதல் கொண்டு வரணும். அவங்களுக்கு இப்போ இன்னைக்கு பென்னி ஜெயராஜ் தண்டனை கொடுத்துட்டாங்கனால அந்த குற்றமே நம்ம நடக்காதுன்னு சொல்லாது. ஓகே. அஜித்குமாருக்கு தண்டனை கொடுத்துட்டா இனிமேல் நடக்காது. அங்கே உள்ள அடிப்படை பிரச்சனையே களையணும். அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அவ்வளோ ஹார்டாக கொடுக்கக்கூடாது. நிற்பிக்கலாம் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, அந்த ஷூவை போட்டுட்டு எரிச்சலாக இருக்கும். பந்தோபஸ்து தனியாக போலீஸ் எடுக்கணுங்க. சிஎம்பிஎம் பந்தோபஸ்து இருக்குல்ல, பந்தோபஸ்து தனி போலீஸ் எடுங்க. ஆள் இல்லை, வேலை இல்லைங்க, வேலை கொடுத்தா தானேங்க. தனியாக பயிற்சி வச்சு எடு பந்தோபஸ்து. காவல் நிலையம் தனி போலீஸ், எல்லண்டோ கிரைம் தனி போலீஸ், பந்தோபஸ்து தனி டிஜிபி கொடுங்க, தனியாக இருக்கட்டும். ஏன் போட்டு இது ஒரு பின்ட்ரிங்க போட்டுட்டு? ஓகே. ஸ்டேஷனில் தனியாக 4வது மாடியில் அவங்க ரூம் கொடுத்துட்டு போயிடுங்க. வேண்டாம், சேஷன் அவனாவது நல்லா தனியாக இருந்துட்டு போட்டோம். தனியாக பட்டாலின்னு வச்சுக்கோங்க. அது யாருமே செய்ய மாட்டாங்களாங்க. செஞ்சால் தானே ஒழியும். ஸ்டேஷனில் டியூட்டியும் பார்க்கணும், உங்கள்கிட்ட கனிவாகவும் நடக்கணும், எல்லாமும் செய்யணும், க்ரைம் கேஸும் விசாரிக்கணும், ரெக்கவரியும் எடுக்கணும். எங்கே இருந்து முடியும் அவங்களால? மேலதிகாரிக்கு சல்யூட்டும் போடணும், மேலதிகாரி சொல்கிறதையும் கேட்கணும். என்ன பண்ணுவாங்க? ஆனால் பென்னி ஜெயராஜ் அஜித்தெல்லாம் அட்டூழியம். இன்றைக்கி வந்து அந்த திலீபன் அந்த இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் ஆஜராகலை நீ கோர்ட்டில். வாரண்ட் வச்சுருக்காங்க. டிஎஸ்பிக்கு சமூகந்திரமா அவருக்கு இன்னொருத்தர் வாரண்ட் வச்சுருக்காங்க. கோர்ட்டு நீங்களே மதிக்கலாம். கோர்ட்டு போலீஸ் மேலே சிவியராக நடவடிக்கை எடுக்கணுங்க. நிச்சயமா சார். நடவடிக்கை எடுத்தால் தான் அந்த குற்றங்கள் குறையும். ஏழை எளிய மக்கள் நம்புறது யாருங்க? போலீஸ் ஸ்டேஷனையும் கோர்ட்டையும் அது நம்பி இருக்கு. நீங்கள் அவங்களுக்கு சரியான நீதி கொடுக்கலாம் எப்படி?
இப்போ ஒரு ஏழை ஒருத்தர் தப்பிச்சுட்டா என்கவுண்டர் பண்ணணும்னு எல்லாம் கூக்குரல் போடுறாங்க ஃபேஸ்புக்கில். ஏன் இந்த சாத்தாங்குளத்தில் இத்தனை பேர் கொண்டானோல என்கவுண்டர் பண்ணுங்கன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அஜித்குமார் கொள்ளையில ஏன் என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டீங்க? பயம். காவல்துறைனா பயம். அது வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து பார்த்து நம்ம பயந்தது. நம்ம டிஎன்ஏவிலே அந்த பயம் இருக்குது. போலீஸ்னால் பயம், பூட்ஸ் கால்லாம் பயம். அது கிட்டத்தட்ட நம்ம 200-300 வருஷமாக அந்த வெள்ளைக்காரன் கடத்திட்டு வந்தாலும் அந்த பயத்தை அது நம்ம மனசில் இருக்குது. இல்லைன்னா சொல்லாதீங்க. போலீஸுக்கும் பயப்படணும் தான். அவர் எப்படி சட்டத்தை ஒழுங்கு பண்ணுறது? ஓகே. போலீஸ்காரனை மடக்கிட்டு லத்தியை பிடிக்கிட்டு அடிக்கிறாங்க. கீழே பார்த்தா ஒரே ஒருத்தர் கூட அந்த போலீஸுக்கு ஃபேவராக கமெண்ட் போடல. தம்பு இப்படி வந்து தம்பு ஒரு பூவை கொடுக்குறாங்க, முத்தத்தை அள்ளி போடுறாங்க. ஏய் போலீஸ்காரனை அடிக்கிறாங்கடா, அப்புறம் நம்மளே நம்ம முன்னாடி பிள்ளை ரோட்டில் விட்டு அடிக்கிறதுல எவ்வளோ நேரம் போகுது? யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனி மரியாதை கொடுக்கணும். அந்த கண்ணியத்தோடு அவங்களும் நடக்கணும், நம்மளும் அந்த கண்ணியத்தோடு நடக்கணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.